வணக்கம் guys, இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நாங்க ஒரு தடவை சொல்லணும். செலிப்ரேட்டிங் ஹாரிஸ் அண்ட் சிங்கர்ஸ். அதுதான் இந்த கரண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஆல்பம்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோ மியூசிக் டைரக்டரே எல்லா பாட்டும் பாடுறாரு. அது ஒரு படத்துல ஒரு 5 பாட்டு இருக்குன்னா 4 பாட்டு அவரே பாடுறாரு, ஒரு பாட்டு யாருக்காவது விட்டு கொடுக்குறது. ஆமா அப்படிதான் இருக்கு. இல்லன்னா என்ன அதே மியூசிக் டைரக்டர் வேற ஏதாவது ஒரு ஆல்பத்துக்கு போயிட்டு அங்க போய் பாடிட்டு இருக்காரு. என்னதான் அது நல்லா இருந்தாலுமே நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்ப பல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது தான் வந்து நமக்கு பாட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கு அங்க என்ன சொல்ல போனா லாங்குவிட்டின்னு ஒரு மேட்டர் இருக்கு. அந்த சிங்கர்ஸ் டிஃபரெண்டா இருந்தா ஒரு லாங்குவிட்டின்னு ஒன்னு வரும்ல. இப்போ இந்த கரண்ட் ஜெனரேஷன் பார்த்தா சிங்கர்ஸே இல்ல சொல்ல போனா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தாண்டி ஒரு சோபிச்ச சிங்கர்னா பெரிக் மாஸ் ஹிஸ்டரி நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு பேர் தாண்டி நம்மளுக்கு யாரும் பெருசா சிங்கர்ஸ்னு வந்து நம்மளுக்கு அப்படி ரெஜிஸ்டர் ஆகல இந்த கரண்ட் பீரியட்ல. ஆனா அதே நீங்க அந்த கோல்டன் பீரியட் நான் சொல்றது வந்து 95 to 2015 கூட சொல்லலாம். 20 இயர்ஸ்ல வந்து ஒரு கோல்டன் பீரியட் தான். அவ்வளவு சிங்கர்ஸ் சொன்னாங்க, எல்லாமே அவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த யூசேஜ் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து एक्चुअली வந்து இப்போ எப்படி நம்ம வந்து சிஸ்ரீராம் பிரதீப்குமார் வந்து ஒரு ஸ்கேல்ல வச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் பெஸ்ட்ன்ற அளவுக்கு சொல்றோமோ, அப்போ ஒரு 10 சிங்கர்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுதான் இதுல யார் ஸ்பெஷலிஸ்ட்னா நம்ம ஹாரிஸ் அத பத்தி தான் பேச போறோம். இதுக்கு ஒரு சாம்பிளே எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். வெண்ணிலை பட்டல அந்த சாங்ல வந்து ரூப்குமார் தான் ஃபுல்லா பாடியிருப்பாரு. அந்த கடைசில ஒரு நிமிஷம் கூட என்ன பிரியவில்லை, ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவள் இந்த செக்மெண்ட் மட்டும் திப்பு பாடியிருப்பாரு. திப்பு யாரெல்லாம் நம்ம சாய் அபிநயக்கரோட அப்பா டெக்ஸ்ட்ல இருக்கிறதா இருக்கும். அவரு ஹாரிஸோட ஸ்பெஷாலிட்டியா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப நீங்க கேட்டா ஆக்சுவலி இந்த டைட்டில் செலிப்ரேட்டிங் ஹாரிஸ் வச்சதுக்கான காரணம் என்னன்னா அவரோட பாட்டு இப்போ வரைக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கான்சர்ட்டுமே இப்போ புது மியூசிக் படத்துக்கு எப்படி போடுறாருன்றது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கான்சர்ட்ல போய் நிற்கும் போது முதற் கனவையா இருக்கட்டும் சரி, வெண்ணிலவே வெளிவெளி நிலவே ரீரிலீஸ் அப்ப அந்த தியேட்டர்ல ஒரு கான்சர்ட் மாதிரி கொண்டாடினாங்க. அதுல இருக்க அந்த குவாலிட்டி கொண்டு வரதுக்கு அவர் அவ்வளவு மெனக்கெடுவாரா. அந்த ஒரு லைனுக்காக திப்பு பாடிட்டாரு. அந்த மாதிரி செக்மெண்ட்டா நாங்க இது ஃபுல்லா கவர் பண்றோம். ஒரு 8 பாட்டு எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ரா அடுத்த பாட்டுல மீதி நிறைய இருக்கு. இப்போ இந்த வீடியோல ஒரு 8 பாட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம ட்ரையல் அண்ட் சக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக்மெண்ட்ல என்ன பாட்டு பார்க்கலாம்? இல்ல இந்த செக்மெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து நம்ம 2 பாட்டை பத்தி ஈக்குவலா பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உன்னாலே உன்னாலே, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி நீங்களும் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உன்னாலே உன்னாலே சாங்கை பற்றி சொல்லிடுறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தோட வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் சாங்னே சொல்லலாம். இப்போ வரைக்குமே நிறைய பேரோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்குமே வச்சிருக்கேன். இப்போ ஜுன் போனால் ஜூலை காட்டுறதுக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு டேக் இருக்கும். அதே மாதிரி உன்னாலே உன்னாலே முதலாக அந்த சாங்குக்கு வந்து ரொம்ப ஒரு இது இருக்கு. இதுல எப்படி ஒரு சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். அந்த முதலாக பரவசமாக அந்த போர்ஷனுக்கு கிறிஷ் யூஸ் பண்ணியிருப்பாரு. முதலாக பரவசமாக ஸ்ட்ரைட்டாவே உன்னாலே உன்னாலேன்னு வரும்போது கார்த்திக் உள்ள வருவாரு. உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே. இன்னைக்கு கரண்ட் ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே கார்த்திக் கிறிஷ் எல்லாமே வந்து ஒரு லெஜெண்டரி மியூசிக் சிங்கர்ஸ். ஆனா அந்த டைம்ல அவங்க 2 பேருமே ஒரு பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்கன்றது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் பாருங்க. ஹாரிஸ் கிட்ட என்னன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து அது ஒரு டாலன்ட் தான் ப்ரோ. இந்த சிங்கரோட இந்த சிங்கரை கம்பைன் பண்ணலாம், இப்படி அந்த பாட்டு இன்னும் எலிவேட் ஆகும்னு அதை சூப்பரா சொல்லியிருந்தாரு. அது மாதிரி கம்பைன் பண்ணும்போது டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. அதாவது இந்த சிங்கர் தான் இதை பாடியிருக்காரு, இவர் இதை பாடியிருக்காருன்ற கன்ஃபியூஷன்லயே நம்மள ஒரு வச்சிருப்பாரு. எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே இது கிறிஷ் எடுத்திருக்காரு, இது வந்து கார்த்திக் பாடியிருக்காரு அப்படின்னு. மோஸ்ட்லி கார்த்திக்கும் கிறிஷுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம். பட் அடுத்த பேச போற படத்துல நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அது நம்ம குவாலிட்டி அந்த ஹெட்செட்ல கேட்டீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும். தலைவன் வந்து எங்க அதை மாத்திருப்பாரு, அந்த டிரான்சிஷனே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இப்ப நீங்க சொன்ன இதுவே இது நீங்க கிறிஸ்டியன் சொல்ல போறா அடுத்த பாட்டு நான் சொல்ல வருது என்னன்னா மஞ்சள் வெயில் அந்த பாட்டுக்கு நம்ம போறோம். நம்ம கிறிஸ்டியன் சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நான் சொல்லிட்டு அந்த பாட்டுக்குள்ள போறேன். ஆக்சுவலா என்னன்னா மஞ்சள் வெயிலை வந்து வேற யாரோ ஒரு சிங்கர் தான் பாடினாங்க. ஹரிகரனோட ஷூட்டும் முடிச்சிட்டாங்க. அப்ப வந்து கிறிஷ் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து அமெரிக்கால பார்த்துட்டு ரியலா ஏன்னா அப்ப அமெரிக்கால இருந்தாரு. ஒரு சான்ஸ் தெரிந்தார், சான்ஸ் எதுவும் கிடைக்கல, திருப்பி அமெரிக்கா போயிட்டாரு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபிளைட்ல ஒரு கோ பேசஞ்சர் கிட்ட
சும்மா பேசிட்டு ரெகுலராக நம்ம பேச அந்த மாதிரி பேசிருக்கோம். நான் ஒரு சான்ஸ் என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது சரி நீ என்னன்னு கூட நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சும்மா நல்லா இருக்கும் வாய்ஸ், நான் சும்மா எனக்கு ஒரு அமுச்சு விட அப்படின்னு சொல்லும் போது நான் சும்மா கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் கால் பண்றாரு, எங்க இருக்கான்னு. அவரே கால் பண்ணி எங்க இருக்கிறேன், உடனே நீ வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து வான்னு பார்த்தா அது ஹாரிஸ் ஸ்டுடியோ. கடைசியில என்னன்னா ஹாரிஸ் பார்த்து அப்பா என்ன வாய்ஸ்ன்னு அங்க ஆரம்பிச்சாரா நம்ம கிறிஷோட இது ஜேர்னி ஆரம்பிச்சு. அது என்னன்னா அந்த பாட்டு மஞ்சள் வெயில் ஷூட்டிங் பாடல அதே பாட்டை ஒரு திருப்பி அந்த சிங்கர் நல்லா இவரை பாட சொன்னாராம். அதுல ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணி பாருங்க, கிறிஷ் வந்து மஞ்சள் வெயில் மலை இது அந்த வெண்ணில வெயிலில் சாங் பாடிட்டு வித்தின் 6 months கேப்ல உன்னாலே ரிலீஸ் ஆகுது. ஜூன் போன ஜூலை காட்டுல ஒரு ஃபேம் எடுக்கிறாரு. அந்த இயரோட சார்ட் பஸ்டராவே அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ஒரு 2 monthsல 8 songs வந்து ஹாரிஸ் பாடினாரா, அங்கே செட்டில் ஆயிட்டாரு. அப்ப நம்ம சொல்ல போற மஞ்சள் வெயில்ல யார் யார் பாடிருக்கான்னு அந்த மஞ்சள் வெயில் அந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே வந்து அரிகரன் தான் லீடா இருப்பாரு. எப்பவுமே ஹாரிஸோட மியூசிக்கை பொறுத்தளவுக்கு 2-3 சிங்கர்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஒரு லீட் சிங்கர் வந்து ஒரு கன்ஃபார்ம் ப்ரிடாமினன்ட்ல அந்த பாட்டுல பாட வைப்பாரு. சின்ன போர்ஷன்ஸ்ல மட்டும் அந்த அடிஷனல் சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி தான் இந்த பாட்டுல எப்படி யூஸ் பண்ணிருக்காருன்னா மஞ்சள் வெயில் மலை இதே அந்த போர்ஷன் வந்து ஃபுல்லா அரிகரன் எடுக்க விட்டுட்டு நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே அந்த போர்ஷன் வந்து கிறிஷ் எடுப்பாரு. வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதான் அந்த டிஃபரன்ஸை காட்டி இருப்பாரு அவர். ஏன்னா அந்த ராப் போர்ஷன் வந்து நக்குல் பாடியிருப்பாரு. ஆமா, இப்போ வந்து ராப் போர்ஷன்றது ஓகே டிஃபரெண்ட். அது வந்து யூஸ்வலா எல்லா சிங்கர்ஸும் எடுக்க முடியாதுன்றதால அது வேற ஒரு சிங்கர் பாடுறது தப்பு கிடையாது. பட் வெண்ணிலவே வெளி நிலவே அரியரே பாட வச்சிருக்கலாம். பட் அதை அவர் பண்ணல. நீங்க அந்த படத்தோட பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை ஒரு கோரஸ் குரூப் பாடுவாங்க. அதாவது இவங்க போறது ஒரு செக்மெண்ட்ஸை வந்து அரியரன் விவரிச்சு பாடிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வெண்ணிலவே வெளி நல்லா பாத்தீங்கன்னா கௌதம் பேக் டிராப்ல நடந்து வரும்போது அந்த இது வரும். தேர்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் டான்சஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சூப்பரா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க. தாமரை லிரிக்ஸ் ஆனாலும் சரி, யூசேஜ் ஆஃப் சிங்கர்ஸ், ஹாரிஸோட மியூசிக், அந்த வே, அந்த ஷாட், லைக் ரவிவர்மன் சினிமாட்டோகிராஃபர் பண்ண எல்லாமே பக்காவான ஒரு ரொம்ப சிம்பிள். போன வருஷமும் ஏதாவது ரீ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன, சும்மா யூடியூப்ல போட்டாலே தியேட்டர் ரியாக்ஷன்ல வரும். என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க அதுல பார்க்கலாம். அப்ப வரைக்கும் இந்த பாட்டு வேற லெவல். அதான் லாங்குவேஜே இருக்கு. சரி, இந்த சாங் பத்தி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்ன சாங்னா ஒரு முகமோ இருமுகமோ ஃப்ரம் பீமா. ஏன் அந்த ஒரு பர்టిక్యులர் சாங்னா நீங்க நல்லா நோட் ஒரு மாசான ஒரு சாங் இப்ப நீங்க எடுக்கறவங்க இப்ப ரீசன்ட்ல ஒரு மாசான ஒரு பாட்னா ஏதர் வந்து அனி வந்து உள்ள பூந்து மாசா தட்டி விடுவாரு, இல்லனா வந்து ஒரு நல்ல பேஸ் வாய்ஸ போட்டு விட்டு நீங்க தூஃபான் அந்த பாட்டுல எடுத்து பாட்டு நல்ல பேஸ் வாய்ஸ போட்டு கிஷ் தள்ளி இருப்பாங்க. ஆனா ஒரு முகம் இருமுகம் போன்ற ஒரு மாஸ் சாங்ல யார் பாடி இருப்பாங்கன்னா கிறிஷும் நரேஷ் ஐயரும் பாட வச்சிருப்பாரு. ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு முகமோ இருமுகமோவே ஃபர்ஸ்ட் இதுல 2 தடவை வரும் அந்த பல்லவி. அந்த பல்லவி 2 பண்ணி ஒரு இது வந்து கிறிஷ் பாடி இருப்பாரு. இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ பயமறியாது. அது உங்களுக்கு கிறிஷா நரேஷ் ஐயரும் யோசிச்சு கேட்கும் போது 2 பேருமே பாடின மாதிரியே இருக்கும். ஆனா அந்த பல்லவி செகண்ட் டைம் பாடும்போது தான் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இதுதான் நரேஷ் ஐயர் பாடி இருக்காரு, ஃபர்ஸ்ட் பாடுறது கிறிஷன்ற டிஃபரன்ஸ். சோ இதுதான் நான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவர் யூஸ் பண்ண சிங்கர்ஸ் ஒரே சிங்கர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா 2 டிஃபரண்ட் சிங்கர்ஸ் இருக்கும். அது அந்த சின்ன வாய்ஸ் சேஞ்ச்ல தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ட்ரான்சிஷனே சூப்பரா. அதான் சொன்னேன், ட்ரான்சிஷன் நீங்க கேளுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு மாஸ் சாங். 2 பேருமே மெலடி சிங்கர்ஸ். அதாவது நீங்க கிறிஷோட டிஸ்கோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா பாடின அதிகமான மெலடி சாங்ஸ் தான் அதிகமா இருக்கும். சேம் அப்ளைஸ் நரேஷ் ஐயர். இந்த முந்தினம் பார்த்தீங்கன்னா நரேஷ் ஐயர் வாய்ஸ்ல வந்ததுதான். அவங்க 2 பேரும் ஒரு மாஸ் சாங் பாடுறாங்கன்னா ஹாரிஸோட திங்கிங் எப்படி இருக்கு? ஹாரிஸோட அதுதான். இப்போ சில பேர் இப்பயும் சரி அதுக்கு முன்னாடி சரி ஒருத்தங்க மெலடி பாடா அவங்க மெலடி ராம்பா பாடுறாங்க, மாஸ் சாங்னா அவங்க இப்ப திருப்பி அந்த இது வந்திருக்கு. ஆனா ஹாரிஸ் அப்படி யூஸ் பண்ணதே கிடையாது. இப்ப நீங்க ஒரு முகமான்னு சொல்ல போறா, நான் இன்னொரு ஒரு ஐகானிக் இன்ட்ரோ சாங் ஒன்னு எடுத்துட்டு வரேன். நம்ம கமல் சார் நடிச்ச வேட்டையாடுல கற்க கற்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த கற்க கற்க ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து திப்பு பாடி அப்படியே அதை முடிச்சிட்டு கட் பண்ணா துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் வந்து நக்குல் எடுத்திருப்பார். தெரியும், வேற யாரும் நம்ம ஆக்டர் நக்குல் அவர் தான் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி நக்குல அந்த யூஸ் பண்ணது மட்டும் அங்க விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் சரணம்ல ஃபுல்லா தேவனை யூஸ் பண்ணிருப்பாரு. நீங்க திப்புவா தேவனா கண்டுபிடிக்கவும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டோட கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சில பேர் யோசிக்கலாம் என்னதான் கன்ஃபியூஷன் இல்லையே எதுக்கு மல்டிபிள் சிங்கர்ஸ்னு. பட் அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து உங்க அந்த பாட்டை சல்யூட் தட்டாம இன்னி வரைக்கும் கேட்க இருக்குது நான் சொல்லுவேன். எனக்கும் அதுதான் அந்த லாங்குவிட்டி காரணம். அவரோட கிளவர் யூசேஜ் ஆஃப் சிங்கர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கிளவர்னு வார்த்தை இருக்குன்னா அதுல நம்ம 20 வருஷம் என்னவா இப்ப நம்ம இந்த டீகோட் பண்ணி இதை பிரிச்சு கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு இந்த மனுஷன் யூஸ் பண்ணிருக்கான்ட்டு. அதே லிஸ்ட்ல நம்ம அடுத்த வந்து ஒரு ஐகானிக் சாங் ப்ரோ
கருகரு விழிகளால் ஆக்சுவலி வந்து இத பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து வந்த புதுசுல இந்த பாட்டு எந்த அளவுக்கு ரீச் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்த புதுசுல உன் சிரிப்பினில் உனக்குள் நானே உருகும் அந்த 2 பாட்டு தான் ஒரு டாப்ல இருந்து, காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சமும் அந்த ரீச்ல இருந்தது. பட் கருகரு விழிகளால் வந்து லேட்டர் ஆன், அதாவது அது வந்து ரொம்ப ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அந்த பாட்டை வந்து ரசிக்க ஆரம்பிச்சு, அது ஒரு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு வந்து லேட் ஃபிளரிஷ் ஒரு சாங் தான். பட் அத யூஸ் பண்ண விதத்தை மட்டும் சொல்லும்போது ரொம்ப நீங்க எல்லாம் கேக்குறீங்க, இப்ப கேக்குறீங்க வைன் லேட் ஃபிளரிஷ் தான். பட் அது யூசேஜ் ஆஃப் சிங்கர்ஸ் மட்டும் இப்ப ப்ரோ சொல்லுவாரு கொஞ்சம் கவனி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கருகரு விழிகள் ஆரம்பிக்கும்ல, அதுல வந்து கிறிஷ் எடுத்திருப்பாரு. கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, நீ ஒரு மல்லிச்சரமின்னு வர இடத்துல வந்து நரேஷ் உள்ள வருவாரு. புது புது வரிகளால் உன் கவிதை தாளும் நிறையுதே என்ற போர்ஷனை கார்த்திக் எடுப்பாரு. புது புது வரிகளால் என் கவிதை தாளும் நிறையுதே. 3 சிங்கர்ஸ் வேற வேற டைமென்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஒரு வார்த்தைக்குலாம் யூஸ் பண்ணிருக்காரு ப்ரோ. அதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சாங் வேற வச்சிருக்கோம் நம்ம. அதான் சொல்றேன், அந்த ஒரு மினிட்ல அந்த ஒரு சாங்ல ஆல்மோஸ்ட் 3 சிங்கர்ஸ் வந்து ஒரு ஸ்டான்ஸ் பாடி அது ஒரு ஃப்ரெஷ், அது அதனால அது அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துருந்து எனக்கு ஒரு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு நாள் இந்த தினமும் போகும்போது கார்த்திக் ஆரம்பிப்பாரு. அது அப்படியே அந்த பாட்டுல அவங்க 3 பேர் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க அந்த கான்செர்ட் இப்ப ரீசெண்டா அந்த கான்செர்ட்ல வந்து இவங்க 3 பேர்ல வந்து மேபி 2 பேர் வருவாங்க, ஒருத்தர் வேற யாராவது பாட வைப்பாங்க. ஆனா கன்ஃபார்மா இந்த பாட்டுக்கு ஒரு 3 பேராவது நின்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க. வேற ஆப்ஷனே இல்ல. அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்தது ஐகானிக் ஒரு டீம் கூட சொல்லலாம், நிறைய பேர் பூப்போல் ஃப்ரம் மின்னலே. அதாவது அவரோட இனிஷியல் ஆல்பம் அந்த பாட்டுல வந்து டிஃப்ரெண்டால யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. பட் டிப்புவும் கார்த்திகையும் அந்த கோரஸ் மாதிரி உள்ள போட்டு ஆட் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் ஒரு 2 சிங்கர்ஸை இதுல பாட விட்டுட்டு பின்னாடி வந்து அந்த மியூசிக் ஓட விடுவாரு. இது வாஸ் ஐகானிக் மியூசிக்காவே அது ஆக்சுவலா என்னன்னா எப்போதும் இப்ப இருக்கிறதோ இல்ல அதுக்கு கோரஸ்னா அவங்க என்னப்பா கட்டிட்டு, ஆனா அந்த கோரஸே வந்து சூப்பரா இந்த இந்த பாட்டோட ரெகக்னைஸ் பண்ண வச்சுட்டு ஒரு ஆரிஸ். இல்ல ஆக்சுவலி வந்து பூப்போல் சாங் வந்து அது அந்த அளவுக்கு ரீச் ஆனதுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த இது பாடும்போது 2 இது ஓவர்லாப் ஆகும். அந்த ஓவர்லாப்பே ஒரு அழகா இருக்கும் அந்த இடத்துல. அது ஒரு சிங்கிளா பாடி இருந்தா மேபி அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அது பார்க்கும்போது இவனுக்கு மாதவன் வந்து அதை பாப்பாரு ரீமாசன் ஆடுறத, அது பேக் டிராப்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அவர் மண்டைக்குள்ள பாடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அது ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாரு. ஓகே ப்ரோ, நம்ம லிஸ்ட்ல கடைசியா ஒரு பாட்டு வச்சிருக்கோம், ஆட்டாடி நம்ம அநேகன். அதுதான் சொன்னோம், ஒரு வார்த்தைக்காக ஒரு சிங்கரை யூஸ் பண்ணிருப்பாரு. அது இந்தலாம் அது சிங்கரோட ஒரு ஐகானிக் வாய்ஸ்னே சொல்லலாம். நம்ம போயட் தனுஷ் சார் வந்து ஒரே ஒரு வார்த்தைக்காக, இதுதான் ஹாரிஸோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம்ல. நானும் மழை பெஞ்ச உப்பு கல்லு லைக் அது ஒரு பயங்கரமான ஒர்க், நல்லாவே ஒர்க் ஆச்சு. திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டக்குன்னு யோசிப்பார் போல. சார் போறீங்க வீட்டுக்கு, இது கொஞ்சம் பாட்டு போங்க சார் போல. நான் பாட்டு கேட்க வந்து ஒரு லைன் பாட விட்டான்னு சொல்ற மாதிரி தான். ஆக்சுவலா அதான் அவரோட பிரில்லியன்ஸ் நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, லாஸ்ட் சாங் சொல்லியாச்சு, முடிச்சிக்கலாமா ப்ரோ? ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்காப்ல. யாரு ப்ரோ? இப்ப நம்ம பார்த்தது இது எல்லாமே வந்து ஒரு மாஸ் எலமெண்ட்ஸும் இது எல்லாமே வந்து ஒரு மெலடியா இருந்தது. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஃபோக். அதுவுமே இப்ப நம்ம சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன லிஸ்ட் எல்லாமே 2-3 மேல் சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வச்சு விளையாடி இருப்பாரு. ஆனா இந்த சாங் பொறுத்தளவுக்கு 2 டிஃபரெண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ் இருப்பாங்க, 2 பேருமே பெரிய சிங்கர்ஸ். ஓகே 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 ஓகே. என்ன பாட்டுனா நம்ம அண்ணகாக கொண்டகாரி ஃப்ரம் அன்னியன். ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க அந்த பாட்டு கேட்கும்போது தெரியும், உன்னை தேக்கடியில் இழப்ப நினைச்ச அந்த போர்ஷன் வந்து ஸ்ரேயா கோஷல் ஃபுல்லா பாடி இருப்பாங்க. அது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேல் போர்ஷன் வந்து இனிஷியலா ஜெஸி கிஃப்ட் பாடிட்டு இருப்பாரு. ஃபுல் மேல் போர்ஷன் பாடி இருப்பாரு. ஆனா நடுவுல கேக்கேவை எங்க யூஸ் பண்ணிருப்பாருன்னா, சுட்ட பால் போல தேகதாடி உனக்குன்ற போர்ஷன்ல கேக்கே பாடி இருப்பாரு. கேட்கலாம் சைந்தேவி எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அந்த பால் போல தேக அந்த இடத்துல வர சரணம் அப்ப மிடில் ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடி இருப்பாங்க, அதுதான் சைந்தேவி. இந்த டிஃபரன்ஸை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி, ஆக்சுவலா ஒரு ஐகானிக் ஸ்ரேயா கோஷல் யூஸ் பண்ணிட்டு 2 மேல் சிங்கரை நடுவுல போட்டு அந்த 2 மேல் சிங்கருக்கு நடுவுல சைந்தேவி யூஸ் பண்ணிருப்பாரு. அதாவது பழகினி கோப்பா பல்லுபடம் பார்த்துக்கொள்வாய் அந்த போர்ஷன் வந்து சைந்தேவி பாடியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெளிவாவே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த தேக்கடி ஸ்ரேயா கோஷல் தெளிவாவே தெரியும், அது அப்படி சைந்தேவின்னு தெரியும். ஆனா அதை யூஸ் பண்ண விதத்தை பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இதுக்கு ஸ்ரேயா கோஷலே பாட வச்சிருக்கலாம். ஆனா இல்ல, எனக்கு இந்த இடத்துக்கு சைந்தேவி தேவைப்படுது. சரி ப்ரோ, முடிச்சிக்கலாம் ப்ரோ. அதாவது இது ஒன் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் தான்.
இதே மாதிரி ரகுமான் சாரும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, யுவன் சாரும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்த வீடியோல நிறைய பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோ போடலாம்னா சரி, ஹாரிஸ் நாங்க சொன்னது 8 படம் பத்தாது, அவ்வளவு படம் இருக்கு அவர்கிட்ட. இன்னும் ஒரு 10 படம் எடுத்து வச்சிருக்கோம் பாட்டு. சோ உங்களுக்கு ஏதாவது இல்ல இது வேற பாட்டு பாடியிருக்காங்க, இல்ல இந்த இடத்துல வந்து இந்த செக்மெண்ட்ஸ் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஐடியா இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க அடுத்த வீடியோல அதை நாங்க எடுத்து பண்றோம். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்களும் பாப்பீங்க, எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய்.